சமூகத்திற்கான இடைவெளியை பொதுநலன் பரவி கிடக்கட்டுமே. இப்போது நமது மங்கள நிகழ்வான குத்து விளக்கினை ஏற்ற திருமதி ஆராயம்மாள் அம்மையார் அவர்களை அழைக்கின்றோம். திருமதி மாரிமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு பாண்டியராஜன் அவர்களை அழைக்கின்றோம். கத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கியா? அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துட்டு ஒரு மீட்டிங்ல கம்ப்ளீட்டுக்கும் பினிஷுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே இருக்காங்க. எல்லாம் ஒன்று தான் இருக்காங்க. அவங்க அண்ணா மட்டும் ஒரு விளக்கம் சொன்னாராம். ஒருத்தனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சா அவன் லைஃப் கம்ப்ளீட். நல்ல மனைவி அமையல அப்படின்னா அவன் லைஃப் பினிஷ்டு. ஒருத்தனோட முன்னாள் காதலியோட மனைவி அவளை பார்த்தா அவன் லைஃப் கம்ப்ளீட்லி பினிஷ் அப்படின்னா. ஸோ ஒருத்தர் லைஃப் வந்து கம்ப்ளீட் அமையணும் அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை அப்படின்றது தேவை. அதுக்காக தான் அந்த ஒரு அருமையான நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஸோ வந்தோரை வரவேற்க கம்பெனி சீக்கிரமா சொல்லக்கூடாது. வந்தோரை வரவேற்க திரு வேல்முருகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்திய மாலை வணக்கம். இன்றைய மாலை வேளையில் இன்றைய தொடக்கவிருக்கும் இந்த மேற்றுமை மற்றும் ஒய்கெடிக்கல் பப்ளிக் ட்ரஸ்ட் இது விழாவிற்கு வருகை புரிவதற்கு அனைவருக்கும் வருகிறதாக வரவேற்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் மாரிமுத்து பழனி அவர்களை விழாக்குழு சார்பாக வருவதற்காக வரவேற்கின்றோம். டாக்டர் சேவியர் பெங்களூர் அவர்கள் அங்கிருந்து வந்திருக்காங்க, அவர்களையும் வருவதற்காக வரவேற்கின்றோம். முத்துசாமி சில்லி முத்துமணியாண்டி மதுரை சரவணபாபு சப் ரிஜிஸ்டர் ஸோ பாண்டியராஜ் ஃபவுண்டர் ஆஃப் டிஐஜி அவர்களையும் வருவதற்கான வரவேற்கின்றோம். மற்றும் திண்டுக்கல், மதுரை, சேலம், சென்னை, மதுரை அனைத்து ஊர்களிலிருந்து வந்திருக்கும் நம்முடைய உறவுகள், நண்பர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள் அனைவரையும் இந்த மேற்கமணி விழாக்குழு சார்பாக வருவதற்காக வரவேற்கின்றோம். இன்றைக்கு இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடக்கவிருக்கின்றன. இதை பற்றி இன்றைய மேற்கமணி ஏன் தொடர்ந்து இருக்கிறது, இதனுடைய ஏன் தொடரணும் அப்படின்றத பற்றியும், ஸோ பப்ளிக் ட்ரஸ்டுடைய நன்மைகள் என்ன, எல்லாரும் சேர்ந்து இதில் பயணம் பண்ணணும் என்பதை பற்றியும் நிறையா நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் கடைசி வரை இருந்து விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாரம்பரியம் கொண்ட மக்கள், ஒன்றுபட்ட சமூகத்தின் புதிய பயணம். நல்ல வரன் தேடுவது, நம்பகமான தகவல் கிடைப்பது இன்று பல குடும்பங்களுக்கு ஒரு சவாலாக உள்ளது. இந்த சவாலுக்கு தீர்வாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளது புதிய மேட்ரிமனி ஆப். வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ், எளிதான சர்ச் வசதி, சேஃப் அண்ட் செக்யூர் பிளாட்ஃபார்ம், குடும்பங்களுக்கு நம்பிக்கை தரும் சேவை. உறவுகளை இணைக்கும் பாலம், சமூகத்தை மேலும் வலுப்படுத்தும் முயற்சி. ஒரே சமூகமாய், ஒரே குடும்பமாய் உறவுகளை இணைக்கும் நம் மேட்ரிமனி ஆப் இன்று பெருமையுடன் அறிமுகமாகிறது. உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக கண்டுபிடிக்க உதவும் நம்பகமான தளம் இந்திரன் மேட்ரிமோனி மற்றும் எளியவர்களுக்கான எலைட் மேட்ரிமோனி.
சிறியதொரு ஏவி நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த விழாவை பற்றிய ஒரு விளக்கங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். தற்போது லோகோக்களை திறந்து வைக்கும் நேரம் இது. அழகான தருணம் இது. முதலாவதாக இந்திரன் ஆப் அதை திறந்து வைப்பதற்காக டாக்டர் மாரிமுத்து ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு மாரிமுத்தாய் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக போட்டிகள் அணிவிப்பதற்கு திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அருமை கரகோஷங்களை எழுப்பி சமூகத்திற்கான செயல்பாட்டை முன்னெடுத்தமைக்கான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இந்திரன் எலைட் ஆப் லோகோவை சிறப்பு செய்வதற்காக திரு பாண்டியராஜன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அழகான நிகழ்வு இது. அவரை மரியாதை செலுத்தும் விதமாக அவருக்கான போட்டிகள் அணிவதற்காக திரு கமலக்கண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். सर क्या बता रहे हैं सर? उनमें क्या बता रहे हैं सर? स्माइल सर. திறந்து வைப்பதற்காக திரு சேவியர் அவர்களை அழைக்கின்றோம். அழகான ஒரு நிகழ்வு. அவருக்கு போட்டிகள் அணிவதற்காக திரு கமலக்கண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். சிறப்பான ஒரு நிகழ்வு. குமார், சரவணகுமார், ரத்னகுமார், செல்வகுமார் சார் எதிரிங்க சார், 2 பேரும் எதிரிங்க சார். அடுத்ததாக 2 லேடிஸ். ஜூன் மாதம் பிறந்தவர்கள், அக்டோபர் மாதம் பிறந்த சார் லேடிஸ். இப்ப அக்டோபர் மாதம் பிறந்த பெண்கள் இல்லை. பி ஐயில முடிகிற பெண்கள், பெயர் ஐயில முடிகிற மாதிரி பெண்கள். ஒண்ணு ஐயில மேடம் நன்றி. கொஞ்சம் 1 லட்சம் லேடிஸ் உட்காருங்க. இப்ப ஜென்ஸ் கார்டு நான் சொல்ல உங்களுடைய அது வந்து கை வந்து கரெக்டா இருக்கணும். சார் தோசை எப்படி சார் ஊத்துவீங்க? அப்படிதான் சார். விளக்கம் வந்து நமக்கு கையில ஆக்ஷன் மட்டும் பண்ணுங்க சார். தள்ளி நின்னுங்க சார். எவ்வளவு ஸ்பீடா பண்றீங்கன்னு பாப்போம் சார். சப்பாத்தி சார். சப்பாத்தி எப்படி சார் பாத்து பண்றீங்க? சப்பாத்தி இப்படிதான் சார். சப்பாத்தி இப்படி சார். ஓகே. தோசை சார். சரி சார். 2 பேருக்கு இப்ப காம்படிஷன் சார். கொஞ்சம் நேரம் நின்னுங்க சார். வீரபத்ரகுமார் சார், உங்க பேருங்க சார்? செந்தில்குமார். சரி, இப்ப யார் வின் பண்றீங்கன்னு பாப்போம் சார். 3 தான். இட்லிக்கு வந்து இப்படி, சப்பாத்திக்கு இப்படி, தோசைக்கு சார், தோசைக்கு இப்படிங்க சார். ஓகே சார், பார்க்கலாங்களா? தோசை, சப்பாத்தி, இட்லி, இட்லி என்ன சார் சப்பாத்தி, தோசை, இட்லி, சப்பாத்தி, 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 தோசை. அருமை அருமை. நல்ல மனைவிகள் உங்களுக்கு வாய்ச்சிருக்கிறாங்க. உங்களுடைய இல்லறம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றதுக்கு இது உதாரணமான ஒரு செய்தியாக நாங்க ஏற்றுக்கிறோம். கரகோஷங்களை எழுப்பி இந்த அழகான மேட்சினுடைய ஆப்ல நம்ம வந்து ஏற்கனவே நல்ல ஒரு இல்லறத்தை நடந்து கொண்டிருக்கிற 2 பேருக்கான வாழ்த்துக்களை சொல்லுவோம். இப்ப நீங்க 2 பேரும் எடுத்தீங்க. உங்களுக்கு இட்லி தோசை எல்லாம் சொல்ல மாட்டேன்.
ஓகே ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பைக் சவுண்டோட ஓட்டுறீங்களா? பைக் அவுட் ஆறவங்கள பாத்துக்கங்க. கார், ஃளைட், ஃளைட், கார், பைக், பைக், ஃளைட். என்ன மேடம் அவுட். அடுத்த 3 பேர் கேட்கலாம். பைக், கார், ஃளைட், பைக், கார், கார். போச்சு ஜி, அவுட் ஜி. பாருங்க ஜி. நன்றிகள் நன்றிகள். யார் யாருக்கு ஏதாவது பழக்கமா இருக்குன்னு பாக்குறோம். உங்களுக்கு அழகான துணைகள் வாழ்த்துக்கிறாங்கன்றது எங்களுக்கு புரியுது, உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்தே புரியுது. நன்றிகள். அடுத்ததாக இந்த விழாவோட நோக்கம் என்னன்னு தெரியல உனக்கு? அதுதான் சொல்றோம். ஒரு மாமியாருக்கு வந்து 3 மருமகள். அந்த 3 மருமகள்ல யாரு வந்து நமக்கு உண்மையா இருக்கிறான் அப்படின்னு அந்த மாதிரி டவுட். அதனால மூத்த மருமகனை கூட்டிட்டு ஒரு ஏரி, அதுல போட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா வேறுபடியே தவறி வந்து கீழே வந்து தண்ணிக்குள்ள விழுந்து ஏரிக்குள்ள விழுந்து மூத்த மருமகன் கீழே வந்து காப்பாற்றினான். வீட்டுக்கு போயிருக்கான். ஒரு அண்ணா இன்னும் மாமியாரின் அன்பு பரிசு. அடுத்த நாள் வந்து இன்னொரு மருமகனை கூட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவன் கீழே வந்து காப்பாற்றினான். வீட்டுக்கு போயிருக்க அதே மாதிரி இன்னொரு மாமியாரின் அன்பு பரிசு அப்படின்னு. அடுத்த நாள் 3வது மருமகனை கூட்டு போயிட்டு அதே மாதிரி கீழே விழுந்துது. அவன் என்ன பண்ணிட்டான், வேண்டி பிள்ளைய எடுத்து வச்சிருக்க அவன் காப்பாற்ற விட்டான். வீட்டுக்கு போயிட்டு அவன் ஒரு பென்ஸுக்கு 1 கோடி ரூபாய் காத்துட்டு இருக்கு. அதுல வந்து மாமனாரின் அன்பு பரிசு போட்டுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம சரியான ஒரு வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுத்து நல்லபடியா வந்து வாழணும் அப்படின்றதுக்காக முக்கியமான இந்த ஒரு நிகழ்வு ஒன்று வந்திருக்கு. இந்த நிகழ்வின் நோக்கு உரையை பற்றி சொல்ல திரு கமலக்கண்ணன் அவர்களை அராய் ஃபவுண்டேஷன், பிரசிடென்ட் ஆஃப் அராய் ஃபவுண்டேஷன், we welcome you sir to make this function a very great one. வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது நண்பர் அனைவருக்கும் வணக்கங்கள். உங்களை எல்லாத்தையும் இந்த நேரத்தை சந்திக்கிறது வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு உரையா இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம சுற்றி இருக்கவங்க தான் நமக்கு வந்து பல விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அப்ப அது மாதிரி என்னோட வாழ்க்கையில வந்து 1982, அதான் அப்ப எனக்கு 53 வயசு வந்து பார்த்தேன். அந்த வயதுல என் பக்கத்துல எனக்கு அறிமுகம் 6வது படிக்கும்போது, ஓகே, அப்ப இருந்த என்னோட எனக்கு ஒரு எக்ஸாம்பிளா எனக்கு இருந்த ஒரு டாக்டர் மாரிமுத்து அங்கிள், அவரு இருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி நான் 10வது பாடம் படிக்கும்போது பாண்டியராஜன் அவங்க எங்க பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. ஓகே, அது வந்து டாக்டர் மாரிமுத்து வந்து என்னோட அப்பாவோட கட்டிட்டு அவர் டாக்டர் வந்து ஏபி ஸ்பெஷலிஸ்ட், எம்பிஎஸ் டிஎல்ஓ ஏபி ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாங்க. பாண்டியராஜன் அண்ணன் வந்து என்ன இருந்தாங்கன்னா அப்பா வந்து அவர்தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நபர். அப்ப நானே அப்பதான் திருமணமாகி தான் வந்தான்னு நினைக்கிறேன். திருமணமாகி தான் வந்துதான் நினைக்கிறேன். ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொசிஷன் இருந்தார், பெரிய பொசிஷன்ல, நார்மல் பொசிஷன். அண்ணன் கூட சின்ன வயசுல இருந்து கேர் போடுறாங்க, கேர் பண்ண கண்ண. ஓகேங்களா? அது அப்ப. ஓகேங்களா? அவரு வந்து இன்னைக்கு அதாவது டிஹெச்சி இன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபார்மர் டிஹெச்சி இன் ரிஜிஸ்ட்ரேஷன் 4 டிஸ்ட்ரிக்ட் ஒரு பொசிஷன் வந்தாங்க. படிப்படியா அவ்வளவு படிச்சு அவரை நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி வந்தாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து 1985 சென்னையில் வந்து படிச்சிருக்கும் போது என்னோட தந்தை இறந்தேன்.
எம்எஸ்பி ஸ்கூலோட ஹெட்மிஸ்டர்ஸ் ரத்னபாண்டியன் அவர்கள். அங்கே வந்து என் ஸ்கூலில் வந்து சேர்ந்தாங்க எட்டாவது. அங்கே வந்து எனக்கு என்னோட நண்பர்கள் இருந்தாங்க. அதாவது நண்பர்கள்னு சொல்றதா என்னன்னு சொல்றது இல்லை, என் வாழ்க்கையை அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் செதுக்கிட்டாங்க. அவங்க கூட இருந்து அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் ஒரு சாதனை. அது மாதிரி தென் 1990 வந்து காலேஜ் மோமா சங்கர் இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்தேன். அங்கே என் நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க எனக்கு ஒரு உதாரணமாக இருந்தாங்க. தென் வந்து இது மாதிரி போராட்டம் போது எப்பவுமே வந்து என்னன்னா நம்ம எண்ணம் சிந்தனைகள் வந்து எப்பயுமே பெரிய லெவல்லவே இருக்கும். எப்பயுமே சும்மா வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. அதை பண்ணணும் இதை பண்ணணும் தான் இருக்கும், ஓகேங்களா. முத ஆரம்பிச்சது வந்து பேட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. எங்கள் அப்பா பேர் பழனியப்பன். நான் ஆரம்பிச்ச கம்பெனி பேர் பேட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சேன். சொல்லி தெரியல, பணம்லாம் கிடையாது. ஒரு 3 மாசம் 6 மாசம் அம்மா கலந்து அம்மா ஒரு தோட்டத்தை விட்டு காசு கொடுத்தாங்க. அதை போய் ஆரம்பிச்சாங்க அந்த கம்பெனியை. அந்த கம்பெனி ஆரம்பிச்சு அதோட வெற்றி என்னன்னா அந்த கம்பெனி மூலியமா படிப்படியா இதாகி என்னோட தம்பி வந்து இன்னைக்கு யூஎஸ்ல இருக்காரு. ஸ்பெக்ட்ரா அப்படின்னு ஒரு கம்பெனி ஆர்ஐடி சாஃப்ட்வேர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 5 ஸ்டேட்ல வந்து ஆபீஸ் வச்சிருக்காரு. திண்டுக்கல்ல பேக் ஆபீஸ் இருக்கு. திண்டுக்கல்ல எங்க ஆபீஸ்ல 60 பேர் வேலை செய்யறாங்க. இது ஒரு அந்த தொடக்கம், அதாவது அந்த தொடக்கம், அந்த எண்ணங்கள், அந்த தொடக்கம். இதே மாதிரி அப்புறம் சிங்கப்பூர் நான் போயிட்டேன். சிங்கப்பூர் போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். ஆனால் எப்பயுமே இங்கே எண்ணம் செயல்கள் இது மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 6-7 வருஷமா வந்து டிகேவி கம்யூனிட்டியில் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வந்து செயல்படுறேன்னா அதில் எப்படி அந்த கம்யூனிட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். அது அவங்களுக்கு தேவைகள், அவங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருக்காங்க, அடுத்து எந்த அளவுக்கு போக முடியும், நிறையா இருக்குது. நிறைய சில பிரச்சனைகள் இது மாதிரி உதவிலாம் கேட்டு பார்த்தோம்னா நம்ம சின்ன படிப்புக்கு இது மாதிரி உதவி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ இதை வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வரணும், ஏதாச்சும் ஒரு ஆக்கப்பூர்வமாக பண்ணணும். இப்போ நம்ம எவ்வளோ பேர் உதவி செய்ய முடியும்? ஒரு 5-4 பேர் பண்ண முடியும், 5 பேர் பண்ண முடியும். 100 பேர் 200 பேர் எவ்வளோ பெரிய உதவி செய்யறது வந்து மிக கடினம். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு திண்டுக்கல்ல வந்து ஒருத்தர் வேலை செஞ்சு வாழ்றாருன்னா அவர் சம்பளத்துக்கு ஏற்றாப்புல வாழ்க்கை வந்து இருக்கும். அதே சென்னையில போயிருந்தா அது கூட சம்பளம் ஆகுவாரு, ஆனா அதுக்கேற்றாப்புல வாழ்க்கை முறையும் தேவையும் மாறிடும், அப்படியே மாறிடும். இப்போ சிங்கப்பூர்ல போயிருந்தாலும் அதுக்கேற்றாப்புல மாறிடும். ஆனா திண்டுக்கல்ல இருந்து சிங்கப்பூருக்கு நான் அங்க போயிருந்தேன்னா சிங்கப்பூர்ல இருக்க செலவுகள் அதே வருமான செலவு தான் ஆகும் சொல்ல முடியாது. அப்ப சிங்கப்பூர்ல ஒரு வாழ்க்கை அந்த முறைக்கேற்ற செலவுகள் வரும். அப்போ வந்து நம்ம எப்படி பணத்தை வந்து எப்படி அடுத்து நிறைய பேர் தவறாக நினைக்கிறாங்க, வெளிநாட்டுக்காக நிறைய செய்வாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து தவறான கருத்து. ஏன்னா அங்கங்க ஊர்ல வரும்போது அந்த வார்த்தை முறைகள் மாறும், அந்த செலவுகள் மாறும், அதுக்கு அப்படியே கரெக்டா ஏறிக்கே போகும். வருமானம் வர வர தேவைகள் ஏறிட்டு இப்படியே போயிட்டு இருக்கும், அது பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்ப இருக்கும்போது நம்ம வந்து அனுபவம் நிறைய ஐடி பத்தி அனுபவங்கள் இது மாதிரி இருக்கும்போது ஒரு மேட்ரிமோனி ஆப் வந்து ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி மேட்ரிமோனி வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. இந்த தேவதூர் வேலை கம்யூனிட்டிக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அன்ஆர்கனைஸ்டா, அதாவது நிறைய ஊர்ல வந்து பண்றாங்க. சமூகத்து மேல ஆர்வம் இருக்கவங்க வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க, பணம் செலவழிச்சும் செஞ்சு பணம் சார்ஜ் பண்ணி பண்றாங்க. வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கு, டெலிகிராம் குரூப் நிறைய இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா அங்கங்க பேட்ச் இருக்காப்ப. இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் இருக்க ஒருத்தர் வந்து நான் பார்த்தேன், அவர் வந்து ஃபைல் வச்சிருக்காரு. ஃபைல் போட்டு 1500 பேர் தொடர்ந்து வச்சிருக்காரு. அப்ப அதே இது கோயம்புத்தூர் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷனே இல்லை. இந்த டேட்டாவை உங்களோட இதை வந்து தகவலை இவங்க பார்க்க முடியல, அவங்க இதை பார்க்க முடியல. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு மேட்ரிமோனி ஆப் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆரம்பிச்சு இந்த டேட்டாவை பூரா இன்னைக்கு வந்து ஒரு ஆப்ல வந்து கொடுத்தோம்னா ஈஸியா வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும், எல்லாம் அந்த சமூகத்துக்கு இந்த சொல்யூஷனை கொடுப்போம், ஒரு வித்தியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. இதுல இன்னொரு இது என்னன்னா, இப்ப இந்த ஆப் பண்ணிருக்கோம். ஒண்ணு வந்து இந்திரன் மேட்ரிமோனி ஆப், ஓகேங்களா. இதுல வந்து பேசிக்கா எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், எல்லாமே பதியலாம், எல்லாமே பண்ணலாம், சரிங்களா. அப்புறம் இந்திரன் எலைட் மேட்ரிமோனின்னு ஒரு இருக்கு. அது வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, சிவில் சர்வீஸ் முடிச்சிருக்காங்க, ஃபாரின்ல இருக்கவங்க, ஒரு ஹை நெட்வொர்க் இன்ஜினியர் அவங்களுக்கு வந்து தேவையானதை பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல வந்து இந்த 2 ஆப்புக்குமே வந்து தமிழ்நாட்டில் டிகேவி சமூகம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ அங்கே வந்து
ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வச்சு நம்ம ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் வந்து செக் பண்ணி அது ஆத்தென்டிசிட்டி கரெக்டா தப்பா இது பண்ணி, ஏன்னா நான் இதுல வந்து தகவல் வந்து சரியான முறையில் இருக்கும். அது வந்து அதுவும் பின்னாடி வந்து திருமணம் செய்தப்போ இந்த மாதிரி தகவல் தப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எதுவும் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வர சந்தர்ப்பம் இருக்கு. அதனால ஒவ்வொரு வேலிடேட் பண்ணி பண்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இதுல மெயின் இன்னொன்று என்னன்னா, இப்ப உதவி செய்யறோம், உதவி நேரம் செய்யறாங்கன்னா நம்ம உதவி செய்யறத வந்து 4 பேருக்கு தெரியலாம். தெரியறதுனால என்ன ஆகும்னா, இவங்க செஞ்சிருக்காங்க அதை பார்த்தும் நிறைய பேர் செய்யறதுக்கு ஒரு இருக்கு. நம்ம வந்து நம்மளை பத்தியும் பெருமையா சொல்லிக்கலாம். அதே நேரத்துல இது வந்து இவங்க செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நம்மளும் வந்து ஊக்குவிக்கும். அது அப்ப அது வந்து அது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதுதான் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுதான் ஒயிட் எலிஃபண்ட் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்.